வைகாசி விசாகம் என்றாலே முருகப்பெருமானின் திரவதார நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்க முருகரை கும்பிட்டு நாள் முழுக்க பட்டினியா கிடந்து விரதம் இருந்தும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலையா? உங்க பிரார்த்தனை ஏன் இன்னும் நிறைவேறாமலேயே இருக்கு? நம்மள பல பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு தான் இதுக்கு காரணம். வைகாசி விசாகத்தன்று இவரை வழிபட்டால் நீங்க கஷ்டப்பட்டிருந்த முழு விரதமும் அப்படியே வீணா போயிடும்னு ஆன்மீக ரகசியங்கள் சொல்லுது. அது யாரு? எதனால இவரை வழிபடக்கூடாது? அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம இந்த வருஷம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த அதிர்ச்சியான ஆன்மீக உண்மையை உடைப்போம். வணக்கம் நண்பர்களே. வைகாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையிற இந்த நாள் தான் வைகாசி விசாகம். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறி அன்னை பார்வதியால் கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்பு ஒரே உருவமாய் ஆறுமுகனாய் அவதரித்த உன்னதமான நாள், ஜோதி வழிபாட்டிற்கு உகந்த நாள். இவ்வளவு மகிமை வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத அந்த ஒரு வழிபாடு என்ன? விஷயத்துக்கு வருவோம். வைகாசி விசாகம் என்பது அசுரவதத்திற்காக மற்றும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவான ஒரு அவதார நாள். நம்மில் பலர் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் உடனே நம்முடைய குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது எல்லை தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உக்கிரமான தெய்வங்களுக்கு ஆடு கோழி பலியிட்டு வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் ஆன்மீக விதிகளின்படி வைகாசி விசாகத்தன்று உக்கிர தெய்வ வழிபாடோ அல்லது அசுர அம்சம் பொருந்திய சூரபத்மனின் குணம் கொண்ட எதிர்மறை எண்ணங்களோடு செய்யும் வழிபாடோ உங்களுடைய விரதத்தை முழுமையாக அழித்துவிடும். இந்த நாள் அங்கே முருகனின் அருள் கிடைக்காது. ஏனெனில் விசாகத்தன்று ஞான பண்டிதனான முருகனின் சாத்வீக மற்றும் ஞான ஆற்றல் மட்டுமே பிரபஞ்சத்தில் உச்சத்தில் இருக்கும். அதற்கு மாறாக நாம் எதிர்மறை ஆற்றலையோ உக்கிர வழிபாட்டையோ கையில் எடுக்கும்போது நம் விரதத்தின் பலன் பூஜ்யமாகி விடுகிறது. அப்போ வைகாசி விசாகத்தன்று விரதத்தை எப்படி முறைப்படி நிறைவு செய்வது? முழுமையான அசைவ தவிர்ப்பு. முதல் நாளே அசைவ உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். யாரை வழிபட வேண்டும்? காலையில் எழுந்து நீராடி உக்கிரமான வழிபாடுகளை தவிர்த்து முழுக்க முழுக்க முருகப்பெருமானின் 6 படை வீடுகளை நினைத்து ஓம் சரவணபவ் என்னும் 6 எழுத்து மந்திரத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் என்பது தானத்திற்கு உகந்தது. இந்த நாளில் தண்ணீர் பந்தல் அமைப்பதோ அல்லது ஏழைகளுக்கு குடை, செருப்பு, தயிர் சாதம். மாலை நேரத்தில் முருகனின் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வைகாசி விசாகம்ங்கிறது வெறும் பட்டினி கிடக்கிற நாள் இல்லை. நம்ம மனசில் இருக்கிற அசுர குணங்களை அழித்து ஞானத்தை தேடுற நாள். ஸோ இந்த நாளில் தவறான வழிபாட்டு முறைகளையோ எதிர்மறை எண்ணங்களையோ மனசில் வச்சுக்கிட்டு விரதம் இருக்காதீங்க. இந்த அரிய ஆன்மீக தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படணும்னு நினச்சா உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வருஷம் வைகாசி விசாக விரதம் இருக்க போகிறீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கந்தனுக்கு அரோகரா.